மதுரக்காரங்களுக்கு எப்படி சித்திரை மாசத்துல சித்திரை திருவிழா ஸ்பெஷலோ, எங்களுக்கெல்லாம் வந்து சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் தான் ரொம்பவே ஸ்பெஷலு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம் போயிட்டுருக்கேன். ஐ திங்க் நான் 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கன்டினியூஸாக போயிட்டுருக்கேன். நடுவுல ஒரே ஒரு வருஷம் மட்டும் எனக்கு டெலிவரி ஆகி என் குழந்தைக்கு ஒரு 2, 3 மந்த்ஸ் இருந்துச்சு. அதனால அந்த வருஷம் மட்டும் போகல. மிச்சம் எல்லா வருஷமே வந்து தவறாம நான் வந்து கிரிவலம் போயிருவேன். மத்த பௌர்ணமிக்கும் போவோம். பட் சித்ரா பௌர்ணமி ரொம்பவே ஸ்பெஷல். நேத்தே பௌர்ணமி திதி பிறந்துடுச்சுன்னு எங்க அப்பா வந்து பஞ்சாங்கம் பார்த்து சொன்னாங்க. பட் சூரிய உதயத்துக்கு அப்புறம் வர திதி தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். அதனால நான் வந்து இன்னைக்கு தான் வந்து கிரிவலம் போக போறேன். காலையில ஒரு 9:30 பக்கம் வந்து வீட்ல வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு, பானகம் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமா செஞ்சு சாமி கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு நைட்டு 11:00 வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறதுனால, இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ல யாருக்காச்சும் திருவண்ணாமலை போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா, தயவு செஞ்சு வந்து இன்னைக்கு வந்து தவறாம கிரிவலம் போங்க. அண்ணாமலையார் உங்க வாழ்க்கையில நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் வந்து செய்வாரு. இத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா!